லோன் டீஃபால்ட் ஆனால் ஜெயில் போக வேண்டிய நிலைமை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சில சமயத்தில் அது கேஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லோன்ஸ் டீஃபால்ட்ஸ்லாம் இருக்காது, சின்ன சின்ன கிரெடிட் கார்டெல்லாம் வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதே பர்சனல் லோன்லாம் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் செக்ஸ் கொடுத்து செக்ஸ் டீஃபால்ட் ஆயிருந்து அப்படின்னா அதுக்கான செக்ஷன் 38 பிரகாரம் உங்களுக்கு வந்து ஜெயிலில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே நார்மலாக ஒரு கார் லோனோ இல்லை ஒரு ஹோம் லோனோ போனீங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா அது அசட் பேஸ் ஃபண்டிங். அசட் பேஸ் ஃபண்டிங்ன்ற போது வந்து பணம் சரியாக கட்டலை, உங்களை தவணை கரெக்டாக கட்டலை அப்படின்னா உங்களுடைய அசட்டை வந்து எடுத்துக்குவாங்க. காரோ இல்லை வீடியோ எடுத்துகிட்டு போயின்னு இருப்பாங்க. அசட் பேஸ்ட் ஃபண்டிங் இல்லாமல் அன்செக்யூர்டு ஃபண்டிங்காக இருந்ததுன்னா பிஸ்னஸ் லோனோ இல்லை பர்சனல் லோனோ அது மாதிரி ஏதோ இருந்ததுன்னா இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிஃபால்ட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது நல்லது. எஜுகேஷன் லோன்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய பேர் டிஃபால்ட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்னா கவர்மெண்ட்டும் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் வந்து வேவ் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கரெக்டாக கட்டிகிட்டே இருந்தார். இந்த வாக்குறுதி வந்ததுலேருந்து அவர் வந்து அதை கரெக்டாக கட்டுறது அவர் எல்லா லோனுமே கரெக்டாக கட்டிட்டு இருக்காரு. அந்த ஒரு லோனை தவிர்த்து இன்றைக்கி அவர் வந்து 2.5 லட்ச ரூபா வாங்கின லோனு இன்றைக்கி 10.5 லட்ச ரூபா அவுட் ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இன்றைக்கி எந்த லோனுமே போக முடியல, அவர் ரொம்ப சிரமப்படுறாரு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எல்லா லோனுமே கரெக்டாக கட்டணும். உங்களுக்கு லோன் வேவ் ஆஃப் கொடுக்குறாங்கன்னா லோன் வேவ் ஆஃப் கொடுப்பாங்க. நீங்கள் டிஃபால்ட் பண்ணாதான் வேவ் ஆஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிடுறாங்கன்னா அது சும்மா பேச்சு. நீங்கள் எப்போதுமே உங்களுடைய லோன்ஸை கரெக்டாக கட்டணும். கரெக்டாக கட்டினீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். வெறும் ஜெயில் போகிறது மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் எதிர்காலத்து வந்து நீங்கள் லோன் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. நம்ம அரசாங்கமே லோன் இல்லாமல் இல்லை, 10.5 லட்சம் கோடி ரூபா லோன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் லோன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் லோன் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி கட்டாயத்தில் தள்ளப்படுவீங்க. உதாரணத்துக்கு ஒரு டிவி வாங்குறீங்கன்னா கூட இப்போ ஒரு டிவி வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா டிவி சொல்கிறாங்க. அது நம்ம கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு பதில் லோன் போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சிபில் பக்காவை வச்சுருக்கணும். நீங்கள் சிபில் பார்க்காம எந்த ஒரு லோன்ஸும் பண்ணுறது இல்லை. அதனால் நீங்கள் ப்ராப்பராக கட்டிட்டு வர்றது என்றைக்குமே நல்லது. மேலும் பல தகவல் தெரியணும்னா கிரெடிட் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் லோன் சம்மந்தமாக ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தகவல்கள் கொடுக்கப்படும், உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கப்படும். தேங்க்யூ.